அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். சீரினும் சீரல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வேண்டுபவர் அப்படின்னு என்ன அர்த்தங்க? சீரினும் அப்படின்னு சொன்னால் நல்ல சிறப்பு கிடைக்குங்க. சரிங்களா? சீர் கிடைக்கும், நல்ல பெருமை கிடைக்கும், சிறப்பு கிடைக்கும். அப்படி என்றால் கூட சீரல்ல அப்படின்னு சொன்னால் பெருமைக்கு குறைவான செயல்களை செய்யாரே அப்படின்னா செய்ய மாட்டாங்க. யாரு? சீரோடு அப்படின்னு சொன்னால் புகழோடு பேராண்மை வேண்டுபவர் அப்படின்னு சொன்னா என்னம்மா? நல்ல குடிப்பெருமை வேண்டுபவர். சரிங்களா? நல்ல குடும்பத்தில் பிறந்த நல்ல ஒரு குடிப்பெருமை வேணும். சரிங்களா? அப்படி வேண்டுபவர் என்ன பண்ண மாட்டாங்களாம்? நல்ல பெருமை வருகிறது அப்படின்னா கூட தப்பான விஷயங்களை செய்ய மாட்டாங்களாம். சீரினும் அப்படின்னு சொன்னோமா நல்ல பெருமை கிடைக்குது. அப்படி கிடைச்சாலும் என்னதுமா சீரல்ல செய்யாரே, அதாவது தப்பான செயல் செஞ்சாதான் ஒரு பெருமை கிடைக்குன்னா அந்த செயலை செய்ய மாட்டாங்க. யாரு? சீரோடு அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு குடிப்பெருமை. சரிங்களா? அவங்க குடும்பம் நல்ல குடும்பங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சீரோடு பேராண்மை அப்படின்னு சொன்னால் நல்ல ஃபேமிலி நேம், நல்ல குடிப்பெருமை, அப்பா அம்மாவுக்கு நல்ல சிறப்பு சேர்க்கக்கூடிய ஒரு பேராண்மை வேண்டுபவர், விரும்புகின்றவர். சரிங்களா? நன்றி, வணக்கம்.